அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். நீரே எங்கள் தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவையான பாதையில நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் இந்த காலை வேளையில உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அவங்க முதல்ல அந்தியோகியா பட்டணத்துல இருந்தாங்க. அங்க துரத்தி விட்டோடனே இப்ப இக்கோனியா பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. அங்க யூதர்கள் கிரேக்கர்கள் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கிற அளவுக்கு இவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களோட பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் விசுவாசித்தாங்க. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு, இந்த விசுவாசிக்காத யூதர் கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். அந்த கூட்டம் என்ன செஞ்சுச்சுன்னா, புறஜாதியினரை எழுப்பி விட்டாங்க, விரோதமா செயல்படும்படியா, சுவிசேஷ பணிக்கு எதிராக செயல்பட பகை உண்டாக்கினார்கள். இவங்களுக்கு விரோதமா எழுப்பி விட்டு பகையை உண்டாக்குறாங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். ஆனா பவுலும் பர்னபாவும் நிறைய நாள் இந்த இக்கோனியா பட்டணத்துல தங்கி இருந்து தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தாங்க. அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அவங்க பேசின தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை அதுக்கு சாட்சியாக அவங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னத அதுக்கு ஏத்த மாதிரி, அவங்க சொன்ன வார்த்தைக்கு ஏத்த மாதிரி அடையாளங்களையும் அற்புதங்களையும் அந்த பவுலோட கைகளாலையும் பர்னபாவோட கைகளாலும் செய்ய அனுக்கிரகம் பண்ணாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல சபையார் கூடி ஜெபித்தாங்க. அப்படி ஜெபிக்கும் போது வேத வசனம் உறுதிப்படுத்தும்படி அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா, கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதமும் அடையாளமும் நடக்குது. பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இந்த இக்கோனியா பட்டணத்துல 2 பிரிவாயிட்டாங்க. ஒரு கூட்டம் எதிரா செயல்படுறவங்களா யூதருக்கு பக்கம் சேர்ந்துட்டாங்க, இன்னொரு கூட்டம் அப்போஸ்தலரோடு கூட இருந்தாங்க. இவர்களை அவமானப்படுத்தவும் கல் எறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில், பவுலையும் பர்னபாவையும் அவமானப்படுத்தணும், கல் எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றப்ப இவர்கள் அதை அறிந்து, பவுலும் பர்னபாவும் அறிந்து, லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய், கல்லெறிய போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு லிக்கவோனியா நாட்டுல இருக்கிற லீஸ்திரா தெர்பைன்ற 2 பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள்.
இப்ப அந்த லீஸ்திராலையும் தெர்பையிலையும் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, பிறவியிலிருந்தே சப்பானி, நடக்க முடியாதவன் அங்க உட்கார்ந்திருந்தான் லீஸ்திரால. பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். பவுல் சொல்ற வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறத அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இப்ப பவுல் அந்த நடக்க முடியாதவனை பார்க்கும்போது, உற்று பார்க்கும்போது, அவன் சுகம் அடைகிறதுக்கான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறத அவன் பார்த்தான். விசுவாசம் கேள்வியினால் வரும். வேத வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள விசுவாசம் வரும். அதைத்தான் இந்த சப்பானிக்கு வேத வசனத்தை கேட்க கேட்க அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. இயேசு என்னை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை பவுல் பார்க்கிறார். நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். இந்த சப்பானிய பார்த்து சொல்றான், நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஒரு அற்புதம் நடக்குது. அந்த விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வந்தது. இப்ப குதித்து எழுந்து நடந்தான். இயேசுவின் வல்லமையினால அவன் கால்கள் சுகமடைந்து. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி, இப்ப அவங்க சத்தம் போட்டு சொல்றாங்க, தேவர்கள் மனுஷரா வந்துட்டாங்க. பவுலையும் பர்னபாவையும் பார்த்து தேவர்கள் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில சொல்றாங்க. பர்னபாவை யூபிதர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். இந்த யூபிதர், மெர்க்குரி இது ரெண்டும் கிரேக்க கடவுள். அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய கதை இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரும் கிரேக்க கடவுள்கள் மனுஷனை போல அவங்க ஊருக்கு வந்தாங்க. வந்தப்ப அந்த ஊர்ல யாரும் அவங்கள ஏற்றுக்கொள்ளல. ஒரு வயதான தம்பதியினர் மட்டும் அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து வச்சிருந்தாங்க. உடனே அந்த மனிதனா வந்த அந்த ரெண்டு கடவுளும் கிரேக்க கடவுள்கள் யூபிதரும் மெர்க்குரியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த வயதான தம்பதியினரை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருந்துச்சு. அதனால இவங்க இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே இவங்க அந்த யூபிதர் மெர்க்குரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிதருடைய கோயில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டைக்கு கொண்டு ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். எங்க இந்த கிரேக்க கடவுள்கள் ரெண்டும் திரும்ப நம்மளை அழிச்சிருவாங்களோ, அவங்கள சரியா வரவேற்கலைனா அப்படின்னு பயந்து போய் வேகமா இவங்க என்ன செய்யறாங்க, பூ மாலைய கொண்டு எருதுகளை கொண்டு பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாய் இருந்தாங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், வஸ்திரத்தை கிழிச்சிட்டாங்க. இந்த இதை கேட்ட உடனே, கடவுள்னு சொன்னத கேட்ட உடனே, யூபிதர் மெர்க்குரி பலியிட போறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்ட உடனே தங்களோட துக்க நிறைந்தவர்களா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்தீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நாங்களும் உங்களை போல மனுஷர் தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கின
ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இந்த வீணான கடவுள் தேவர்களான யூபிட்டர், மெர்க்குரி இதெல்லாம் விட்டுருங்க. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை இது எல்லாத்தையும் உண்டாக்கின உயிருள்ள தேவன் இருக்காரு, அவரிடத்துல மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கித்தாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து 12வது அதிகாரத்துல ஏரோது பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் சொன்னாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகிமைய அவன் ஏரோது ஏற்றுக்கொண்டான். அப்ப தேவதூதன் அவனை அடிச்சு அவன் அதே இடத்துல மரித்து போனான்னு வாசிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனத்துல அங்கே என்ன பாக்குறோம்னா, பேதுருவ பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு வரும்போது கொர்நேலியா அவனோட பாதத்துல விழுந்து மரியாதை செலுத்துறான். அப்ப சொல்றாங்க, நாங்க பேதுரு சொல்றான், நான் மனுஷன்தான், என்னை நீங்க வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அங்க பாக்குறோம். அப்ப பேதுரு கரெக்டா தேவனுக்கு மகிமையை செலுத்துறாரு, தன்னை மகிமைப்படுத்தல. அது மாதிரி இங்க பவுலும் பர்னபாவும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறவங்களா இருந்தாங்க. தங்களை மனுஷர், பாடுள்ள மனுஷர், நீங்க தேவனைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இக்கோனியா பட்டணத்துல அவங்க பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப விசுவாசியாத யூதர்கள் புறஜாதியினை எழுப்பி பகை உண்டாக்குனாங்க. ஆனா அங்கேயே பவுலும் பர்னபாவும் தங்கியிருந்து தைரியமா சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அவங்களோட கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் அவங்க கைகள் மூலம் செய்யும்படியா அனுக்கிரகம் பண்ணாங்க. அந்த பட்டணத்துல இருக்க ஜனங்கள் 2 பிரிவா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு கூட்டம் அவங்கள அவமானப்படுத்தணும், கல் எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றாங்க. அதை அறிந்து இவங்க 2 பேரும் அங்கிருந்து லிக்கவோனியா நாட்டுல இருக்க லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் போகும்படியா கிளம்பி போயிட்டாங்க. இப்ப முதல்ல லீஸ்திராவுக்கு போனாங்க. அங்க நடந்த அற்புதம் என்னன்னா, சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் பவுலோட பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தான். அவனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்றத பவுல் கண்டுபிடிச்சு, நீ எழுந்து காலூன்றி நில்லுன்னு சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்தான். ஒரு அற்புதம் நடக்குது. இத பார்த்த ஜனங்கள் எல்லாம் கடவுள் மனுஷ ரூபமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பர்னபாவை பார்த்து யூபிட்டர் அப்படின்னு சொன்னாங்க, பவுலை பார்த்து மெர்க்குரின்னு சொன்னாங்க. ஆனா பவுலும் பர்னபாவும் அதை ஏற்றுக்கொள்ளல, தங்களுக்கு மகிமையை ஏற்றுக்கொள்ளல. உடனே அவங்க அந்த பட்டணத்தார் எருதுகளை கொண்டு பலி செலுத்தவும் பூ மாலையை போடவும் வந்தாங்க. உடனே பர்னபாவும் பவுலும் வஸ்திரத்தை கிழிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி நாங்க கூட்டத்துக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி போய், நாங்க சாதாரண மனுஷர் தான், நீங்க இந்த வீணான தேவர்கள் எல்லாம் விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை படைச்ச ஜீவனுள்ள தேவனிடத்துல திரும்புங்கன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் விசுவாசத்துல வல்லவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்த கூடாது ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய் நாங்க வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அநேகருக்கு உம்முடைய அன்பை ஆண்டவரே பவுல் சொன்னது போல மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க.
ஆண்டவரே, கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவங்க மூலம் அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற்று உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.